ஆத்மாக்களை அறுவடை செய்ய தான் வந்தார். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவரை திட்டி, அவரை கொலைப்படையில் அடித்து அவரை கேவலப்படுத்தி கூட. ஸோ அவருடைய ஆத்மா பாதிக்கப்பட நம்மளே காரணமாக இல்லையா? ஸோ அதனால் வந்து தண்ணி அடிக்கிறது வந்து நான் தவறுன்னு சொல்ல வரல, தப்புன்னு சொல்ல வரல, அது அவருடைய பலவீனம். அதனால் அதை வந்து எப்படி மாத்திரன்னா ஒரே வழி ஜபம் தான். ஆண்டவர்களை சொல்லி ஜபம் பண்ணோம். ஆனால் நீங்கள் யாருமே வீட்டுக்காரங்களை யாரையும் தப்பாக நினைக்காதீங்க, அவருக்கு வந்து பக்குவமாக சொல்லி ஜபம் பண்ணி மாற்றுறேன். ஓகேவா? இதான் என்னுடைய சாட்சி. யாரை ஆண்டவர் சொல்றது வந்து யார் மன ஆத்மாக்களை அறுவடை செய்ய தான் சொன்னார். நம்மளே நம்ம வீட்டு பிள்ளைங்களையே ஆத்மாக்களை அறுவடை காப்பாற்றாங்க. நம்ம எப்படி பக்கத்து வீட்டில் போய் காப்பாற்றணும், சமுதாயத்தை எப்படி காப்பாற்றணும்? ஆண்டவர் இறங்குறது சமுதாயத்துக்காக இறங்கினார், சமுதாயத்துக்காக வாழ்ந்தார். நம்மளே நம்ம வீட்டுக்காரங்க திட்டுறோம், பிள்ளைங்களை திட்டுறோம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. சமுதாயம் அப்படி இருக்குது, ஆனால் அவங்க கேட்டு போகணும். அது எப்படி கொண்டு வரணும்? ஜபத்தால் தான் கொண்டு வரணும். அதனால் வந்து ஆத்மாக்கள் அறுவடை செய்ய சொல்கிறீங்க. நீங்களே வந்து பக்கத்து வீட்டில் சண்டை, 10 வருஷமாக பேச மாட்டீங்க, அக்கா தங்கச்சி சண்டை, சொத்து சண்டை, மாமியார் சண்டை, எல்லாமே சண்டை போடுது. அப்புறம் ஆத்மாக்கள் அறுவடை செய்ய அந்த ரேஸ் சொல்லுது. ஆத்மாக்கள் எப்படி நம்ம வீட்டு ஆத்மாக்களையே நம்ம அறுவடை செய்ய நம்ம வந்து தகுதி இல்லைன்றப்போ நம்ம எப்படி பக்கத்து வீட்டில் போய் ஆத்மா 10 வருஷமாக பேசாமல் இருந்தால் அது எப்படி? ஆண்டவர் சொல்லுறது எல்லா தெய்வம் மாதிரி கிடையாது. அவர் சொல்கிறது நான் ஆண்டவர் சொல்லுது, நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் அது முதல்ல நீ கற்றுக்குப்பா. பைபிள் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், அந்த 3 வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேன், 30 வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேன், 30 வருஷம் எங்கள் அப்பா அம்மா கூட நான் தச்சல் தொழில் செய்து வாழ்ந்தேன். நானும் அப்படி சர்ச்சைக்கு போயிருக்கேன், நானும் கோயிலுக்கு போயிருக்கேன். அங்கேயே பல அடுத்தவர்கள் அநியாயம் நடந்தது, அது என்னால் கேட்க முடியல. இந்த 33வது வருஷம் தான் இஸ்ரவேல் தேவன் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அந்த நற்செய்தியை பற்றி நான் ஆரம்பித்தேன். நான் அந்த 3 வருஷம் அந்த கஷ்டப்பட்டு ஆத்மாக்களை மாற்றினேன். இன்னமும் நான் பரம தந்தையை கேட்டு மாற்றி தான் இருக்கிறேன். அது என் கடமை நான் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஸோ அது மாதிரி என் சீடை தெரியுது, என்னோடய சீடை தெரியும் எப்படி இருக்கிற அந்த உலகத்தில் ஆத்மாக்களை அறுவடை செய்யணும்னா நீங்கள் தொட்டால் அந்த வீடு ஆசீர்வாதம் அமையணும். நான் அவனை தொட்டேன்னா எங்கள் ஐயா அவர் வந்து ஆசீர்வாதமாக போகணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தையும் நம்ம மனசையும் மாற்றிக்கணும். துன்பங்கள் இருந்து தான் செய்யும். கலப்பையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவருக்கு சாட்சியாக வந்த பிறகு நம்ம வந்து கஷ்டம்லாம் வரும், அடிக்கடி வரும், எப்போ வேணாலும் வரும். ஏமாற்றுவாங்க, முதல்ல குத்துவாங்க, என்ன ஆனாலும் நடக்கும். நம்மளுக்கு எந்த பொறாமையும் இருக்கக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் தீர்ப்பிடக்கூடாது. அது நம்ம வேலை கிடையாது. தீர்ப்பிடுறது இசைவளிக்கக்கூடிய வேலை தான். மரத்தை வச்சது தனி ஒன்று தருவேன். ஸோ அதனால வந்து இந்த உலகம் இப்படி போதே இப்படி உலகம் போதே அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் ஆத்மா கேட்டு போது சூசைட் பண்ணி சாகனா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. பைபிள் படித்த ஆளுங்க இது பக்கத்து வீட்டில் சேர்த்து போகிறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சிரிப்பீங்க. அழுவோடு கூட அழுவணும், சிரிக்க கூட சிரிக்கணும். பக்கத்து வீட்டில் ஒரு ஆத்மா போதுன்னா அழிஞ்சு போதுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன் நீங்கள் பைபிள் சத்தியத்தை கையில் வச்சுக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்ல வரேன், நீங்கள் யாருமே வந்து பக்கத்து நல்லா பேசுங்க. குஸ்தோரோகி கட்டி அன்பாக பேசுங்க, பணக்காரன் கட்டி அன்பாக பேசுங்க. யாரையும் வந்து தாழ்ந்து இடப்படாதீங்க, சாட்சியாக வாழுங்க. கடவுளை மனைவி மாசத்துக்கு போகிறாங்க.